Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. செங்கல்பட்டு மாவட்டம் பேரூரில் கட்டப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்திருந்தார். இதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சென்னை மக்களுடைய குடிநீர் தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை ஈடு செய்ய பொருட்டு பல்வேறு திட்டங்கள் நடவடிக்கைகள் அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை மக்களை பொறுத்தவரையில் பருவமழை பொய்த்து போகும்போதும் அதே போல கோடை காலங்களில் இந்த குடிநீர் தேவை என்பது அதிகரிக்கும். அதனால் சில வருடங்களில் தட்டுப்பாடு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரையில் பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், வீராணம் உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து நமக்கு இயற்கையான முறையில் அந்த குடிநீர் என்பது கிடைக்கப்பெறுகிறது. இந்த குடிநீர் இந்த ஏரிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய குடிநீரும் ஒரு சில வருடங்கள் பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழலில் 2 நிலையங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெம்மேலி பகுதியில் கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த செயற்கையான முறையில் குடிநீர் உற்பத்தி செய்வதற்கான 2 நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையங்களை பொறுத்தவரையில் நாள் ஒன்றுக்கு முறையாக 110 மில்லியன் லிட்டர், அதே போல 150 மில்லியன் லிட்டர் என 2 நிலையங்களிலிருந்து சுமார் ஒரு 260 மில்லியன் லிட்டர் உள்ளிட்ட தண்ணீர் என்பது நமக்கு கிடைக்கிறது. குடிநீர் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஏரி மற்றும் இந்த 2 நிலையங்களிலிருந்து மட்டும் நமக்கு நாள் ஒன்றுக்கு 1230 மில்லியன் லிட்டர் சென்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் இந்த 2 நிலையங்கள் மூலமாக சென்னை, தென் சென்னை புறநகர் பகுதிகளுக்கான அந்த குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த சென்னைக்கான குடிநீர் தேவை என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழலில் கூடுதலாக ஒரு அதிக உற்பத்தி திறன் கொண்ட நிலையம் என்பது அமைக்கப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவும் செங்கல்பட்டு மாவட்டம் பேரூரில் இருக்கக்கூடிய பேரூர் என்கிற பகுதியில் சுமார் 5814 கோடி ரூபாய் மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் குடிநீர் என்பது உற்பத்தி செய்வதற்கான அந்த நிலையம் என்பது கட்டுமான பணியில் இருக்கிறது. இந்த கட்டுமான பணியில் பொறுத்தவரையில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 நிலையங்களை தவிர இன்னும் அதிநவீனமான முறையில் மிக ஈஸியாகவும் அதே போல் ஃபாஸ்டாகவும் இந்த குடிநீர் உற்பத்தி செய்வதற்கான பல்வேறு கட்டமைப்புகள் என்பது இந்த நிலையத்தில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் இந்த நிலையத்தினுடைய பல்வேறு சிறப்பம்சங்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 நிலையங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபில்டர்ஸ் மற்றும் அந்த சுத்திகரிப்பு மற்றும் தண்ணீரை தேக்குவது, கடல் நீரை உள்வாங்குவதற்கு அதிக அளவில் கடல் நீரை உள்வாங்கி அதனை குடிநீராக மாற்றி உபரி நீரை வெளியேற்றுவதற்கான இந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்பு, அதாவது இந்த கட்டமைப்பை பொறுத்தவரையில் இது மிகவும் அதிகமான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி என்பது பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த நிலையத்தில் பார்த்தோம் என்றால் எண்ணெய் கசடுகளை அகற்றும் தொட்டி என்பது அதாவது அந்த காற்றழுத்தம் மூலமாக நடைபெறுகிறது என்கிற அந்த தொழில்நுட்பம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய குழாய்கள் பதிக்கும் பணி, அதாவது இந்த திட்டம் என்பது செங்கல்பட்டு பேரூரிலிருந்து சென்னை போரூர் வரை 59 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த குழாய்கள் பதிக்கும் பணி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக 41 கிலோமீட்டர், அதாவது சுமார் ஒரு 42 கிலோமீட்டர் பதிப்பதற்கான குழாய்கள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறது. அதற்கான பணிகள் படிப்படியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 59 கிலோமீட்டரில் சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேரூரிலிருந்து போரூர் வரை 59 கிலோமீட்டர் நீளம், அதில் சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் குழாய்கள் பதிக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இதே திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஈசிஆரிலிருந்து கோவிலஞ்சேரி பகுதி, அதாவது கோவிலஞ்சேரி சந்திப்பு வரையில் ஒரு 27 கிலோமீட்டருக்கு குழாய்கள் பதிக்கும் பணி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பணியின் மூலமாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு முற்றிலுமாக அந்த பணி நிறைவடைந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த திட்டம் அதாவது ஏற்கனவே பல ஏரிகள் இருக்கின்றன, 2 நிலையங்கள் இருக்கின்றன. கூடுதலான அந்த நிலையங்கள் மூலமாக என்னென்ன தேவை என்பது அதிகரிக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 சுத்திகரிப்பு நிலையங்கள், அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றும் நிலையமும் ஏரிகள் மூலம் தவிர கூடுதலாக நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் என்பது தயாரிக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 3 நிலையங்கள் ஏரி என சென்னை புறநகர், தாம்பரம் மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 20 ஊராட்சி கிராம மக்கள் என ஒட்டுமொத்தமாக ஒரு 20 லட்சம் மக்களுக்கு கூடுதலாக இது பயனளிக்கும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 400 மில்லியன் லிட்டர் அந்த உற்பத்தி என்பது மிக சாதாரணமானதல்ல. அது
கடுமையான அந்த வறட்சி காலங்கள், கோடை காலங்கள் போன்ற நேரங்களில் நமக்கு கூடுதலாக இந்த குடிநீர் வழங்கல்ல எந்தவித சிக்கலும் தட்டுப்பாடும் இல்லாமல் நம்மை பார்த்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையங்களை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்திருக்கிறார். உடனடியாக இந்த பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எதிர்வரும் காலங்களில் இருக்கக்கூடாது. எனவே இந்த பணிகளை பொறுத்தவரையில் விரைந்து முடித்து அடுத்த கட்டமாக இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது ஆய்வின் போது உத்தரவிட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.